أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وأصحابه. அன்பர்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நம்மை இறை நேசர்களுடைய சுஹபத்திலே அவர்களுடன் அமரக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றான். அன்பர்களே, சுஹபத் இவ்வளவு நேரம் நம்முடைய சகோதரர் ஃபாரூக் மலா சொன்னாங்க. அஹ்லுல்லாக்களுடைய தொடர்பு, அஹ்லுல்லாக்கள் உடன் இருக்கக்கூடிய பாக்கியம், அது எவ்வளவு பெரிய பாக்கியம். ஒரு முறை அவங்க அடைச்சி நம்ம சர்க்கார் போகும்போது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. இன்னைக்கு அந்த வார்த்தையை கேட்பதற்கு நம்முடைய காதுகள் இல்லை. சர்க்கார் சொல்லுவாங்க, ஏன் ஹாஃப்ஸான்னு சொல்லுவாங்க. அன்பர்களே, நாம கபர்லையும் சரி மஹ்ஷர்லையும் சரி எல்லா இடத்துலையும் சரி அவங்க என்னுடையவன் சொன்னாங்களே, அந்த ஒரு வார்த்தை போதும் நமக்கு. அன்பர்கள், அந்த ஒரு வார்த்தை தான் நமக்கு ஈடானது. காரணம் என்ன அன்பர்களே? சொஹபத். சொஹபத் என்பது அது சாதாரணமானதல்ல. சஹாபாக்களாக ஆக்கியது அது பெருமானாருடன் ஒரு சனப்பொழுது இருந்தாங்களே, அதுதான் நண்பர்களே. அது இல்லாம ரசூலுல்லாஹோட அவங்க இருந்த ஒரு சனம் அல்லாமல் 1500 ஆண்டு அல்ல 2000 வருஷமா சஜிதாவிலே ஒரு மனுஷன் கடந்தாலும் ரசூலுல்லாஹோட ஒரே ஒரு செகண்ட் ஒரு சஹாபி உட்கார்ந்தார அந்த அந்தஸ்துக்கு வரவே முடியாது அன்பர்களே. கியாமம் வந்துரும், வர முடியாது அவரால். அப்ப காரணம் என்ன அன்பர்களே? அல்லாஹ் இதில் எதை காட்டுகின்றான்? என் ரசூலோட, என்னுடைய ரசூல், என்னுடைய ஹபீப நாயகம் அவர்கள் பூமிக்கு மேலே வாழ்கின்ற பொழுது அவர்களோட ஒரு மனிதன், ஒரு மூமின் ஒரே ஒரு செகண்ட் இருக்கிறாரே, அவருக்கு ஈக்குவலாக அவருக்கு பிறகு வரக்கூடிய யாரும் ஆகவே முடியாது அல்லாஹ் காமிக்கிறான்னு சொன்னா அன்பர்களே, எதை காண்பிக்கின்றது? பெருமானாருடைய வஃபாத்துடைய நேரம், பெருமானாருடைய வஃபாத்துடைய நேரம் பூமி அழுகின்றது. யா அல்லாஹ், இவ்வளவு காலம் என்னுடைய மேலே நபிமார்கள் நடந்தார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நடந்தார்கள், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நடந்தார்கள். கடைசியாக என் மீது உலா வந்தவர்களுடைய ஹபீபு நாயகம் அவர்கள். ஆனால் நபிமார்களுடைய சில்சிலா, நபிமார்கள் முடிவு பெற்று விட்டார்கள். பெருமானாருக்கு பிறகு வேறு நபி இல்லை. எனவே என் மீது இனி யார் நடமாடுவார் என்று கேட்கின்ற பொழுது நாகூர் நாயகத்தினுடைய ஹிகாயத்தில் எழுதுறாங்க. அதில் எழுதுறாங்க, அப்பொழுது அல்லாஹ் சொல்லுகின்றான், அஹ்லுல்லாக்கள் சொல்லுகின்றார்கள், அல்லாஹ் அந்த பூமிக்கு சொல்றான், இதுவரை உன் மீது என்னுடைய நபிமார்கள் நடந்தார்கள், இனி அந்த நபியினுடைய வாரிசுகளாகிய அவுலியாக்கள் உன் மேல நடப்பாங்க என்று சொல்றான். அந்த பூமி அமைதியாக ஆகின்றது. அன்பர்களே, பெருமானாரோடு இருக்கின்ற பாக்கியத்தை நாம் பெறவில்லை. இமாம் ஹசன் அவர்களுடன் இருக்கக்கூடிய பாக்கியத்தை நாம் பெறவில்லை. இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடன் இருக்கக்கூடிய பாக்கியத்தை நாம் பெறவில்லை. குதுப நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடன் இருக்கக்கூடிய பாக்கியத்தை நாம் பெறவில்லை. ஆனால் நம்மை நசீபு கெட்டவர்களாக அல்லாஹ் ஆக்கவில்லை. காரணம், அவர்களுடைய பேரர்களுடன் அல்லாஹ் நம்மை அமரச் செய்திருக்கின்றான். அன்பர்களே, ரசூலுல்லாஹோட ஒரு முறை நம்மால உட்காரக்கூடிய நசீபு நாம இல்லை என்று சொல்லி கை சேதப்பட வேண்டியதில்லை. அல்லாஹ் அதை மாற்று வழியிலே அல்லாஹ் நமக்கு தருகின்றான். அவர்களுடைய பேரப்பிள்ளையுடன், கௌசு நாயகத்துடைய பேரப்பிள்ளையுடன் அல்லாஹ் நம்மை அமர வைத்து அவர்களுடைய பார்வையை நம் மீது அல்லாஹ் பட வைக்கின்றார் என்று சொன்னால் அன்பர்களே, நாம் நசீபு கெட்டவர்களாக ஆகக்கூடாது என்பதை அல்லாஹ் நாடி இருக்கின்றார். இந்த காலத்திலையும் கூட சொன்னாங்க, இந்த காலத்திலையும் கூட அவர்கள் முன்னால் வந்து அமருவதற்கு நசீபு கெட்டவர்களாக இருக்கக்கூடிய அவர்களிலே அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததியையும் அல்லாஹ் ஆக்கவில்லை. அவுலியாக்களை மதிக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி வைத்திருக்கின்றார் என்று சொன்னால் அன்பர்களே, இதுதான் நாம் அடைந்த மிகப்பெரிய பாக்கியம். அன்பர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாம் இந்த திக்ருடைய மஜ்லிஸ்ல அமர்ந்திருக்கின்றோம். திக்ருடைய மஜ்லிஸ் யாரு கூட இருந்து திக்ர் செய்கிறோம்?
அன்பர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு கூட்டம் அவர்கள் அமர்ந்து அல்லாஹ்வை நினைவு கூறுகின்றார்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வை திக்ர் செய்கின்றார்கள் என்று சொன்னால், இந்த பூமியிலே இருந்து அவர்கள் எந்த கூட்டத்திலே உட்கார்ந்து திக்ர் செய்கின்றார்களோ அவர்களை விட உயர்வான கூட்டத்திலே அல்லாஹ் அவர்களை திக்ர் செய்கின்றான். இந்த ஹதீஸை நம்ம பார்க்கிறோம். அன்பர்களே, நாம் சாதாரண கூட்டம் அல்ல, நம்மிலே இருக்கின்றார்கள். கண்மணி நாயகத்தினுடைய பேரர் நம்முடன் இருக்கின்றார்கள். அந்த கௌசு நாயகத்தினுடைய பேரர் நம்முடன் இருக்கின்றார்கள். அவர்களுடன் அமர்ந்து நம்மை அல்லாஹ் அல்லாஹ் என்று அல்லாஹ் சொல்ல வைக்கின்றார் என்று சொன்னால், நம்முடைய ஒவ்வொரு அல்லாஹ்வையும் அல்லாஹ் கபூல் செய்கின்றார் என்பதற்கு இதையே அல்லாஹ் ஆதாரமாக நமக்கு ஆக்கி வைத்திருக்கின்றார். அன்பர்களே, நம்முடைய திக்ர் அது அல்லாஹ்விடத்திலே கபூலா இல்லையா என்கின்ற கவலை நமக்கு தேவையில்லை. நாம் தனியாக இருந்து, நாம் யாருடனோ இருந்து திக்ர் செய்யவில்லை, அஹ்லுல்லாக்களுடன் அமர்ந்து அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றான். அன்பர்களே, ஒரு நேரம் இருந்தது இங்கே இருக்கக்கூடிய பழைய முரீதுமார்கள் அவர்களுக்கு தெரியும், சர்க்காருடன் அமர்ந்து வெள்ளிக்கிழமை இரவு வந்துருச்சுன்னு சொன்னா அந்த திவால்கானா ரூமில் இஷா தொழுகைக்கு பிறகு சர்க்காருடைய கதவுகள் திறக்கப்படும். அங்கே போய் நாம் அமருவோம். ரசூல் மௌலா சொல்லுவாஹா, அவங்க சொல்றது உன்னுடைய காதில் நிற்குது. அன்பர்களே, அந்த திவால்கானா ரூம் திறக்கப்பட்டு சர்க்காருடைய முன்னிலையிலே அமர்ந்து அவர்களுடன் சேர்ந்து அல்லாஹ் அல்லாஹ் என்று நாம் ஒரு முறை அழைத்தோமே, அது இன்று நமக்கு கிடைப்பதற்கு சான்ஸ் இல்லை, வாய்ப்பில்லை. அதுவெல்லாம் ஒரு நேரம். அவர்களுடன் அமர்ந்து அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்தார் என்று சொன்னால் நாம் பாக்கியசாலிகளாக அல்லாஹ் நம்மை இந்த உலகத்திலே அல்லாஹ் நம்மை பிறக்க செய்திருக்கின்றார். என்பர்களே, நாம் பாக்கியசாலிகள் என்பதற்கு அஹ்லுல்லாக்களுடைய தொடர்பை தவிர்த்து நாம் எதையும் கூற முடியாது. அன்பர்களே, அல்லாஹ்வும் அதைத்தான் விரும்புகின்றான். அன்பர்களே, நம்முடைய தொழுகையின் மீது நாம் ஆனந்தம் கொள்வோமையானால், நம்முடைய தொழுகையின் மீது, நம்முடைய வணக்க வழிபாடுகளின் மீது நாம் பெருமை கொள்வோமையானால் அல்லாஹ் பிடித்து விடுவான். சொல்றனா இல்லைங்களா? நாளைக்கு மாஸ்டர்ல ஒரு மனிதர் வர்றாரு, அவர் பெரிய ஆபீர், அவர் மிகப்பெரிய வணக்கசாலி. அல்லாஹ் சொல்றான், என் நியாமத்தின் காரணமாக சொர்க்கத்துக்கு போங்கன்னு சொல்றான். சும்மா இருக்கல்ல அவர் திரும்ப கேட்கிறாரு, உன்னை வணக்கம் செஞ்சேனே நூற்றுக்கணக்கான வருஷம், அதெல்லாம் என்ன ஆச்சு? அப்படியா? சந்தோஷமா நிறுத்திடலாம், கொண்டு வர சொல்றான். அல்லாஹ் சொல்றான், என்னுடைய ஒரே ஒரு நியாமத் உனக்கு, உனக்கு கண்ணை கொடுத்த இல்லையா, பார்வையை கொடுத்த இல்லையா, அந்த கண்ணை ஒரு தட்டில வை, உன் வணக்கத்தை பூரா ஒரு தட்டில வைன்றான். காணா போயிடுச்சு அவருடைய வணக்கம். அன்பர்களே, அல்லாஹ் இங்கே எதை காண்பிக்கின்றான்? உன்னுடைய வணக்கத்தை நீ காண்பிக்காதே. ஆனால் எத்தனையோ நபர்கள் அந்த கியாமத்திலும் கூட அஹ்லுல்லாக்களை நோக்கி ஓடுவார்கள். அஹ்லுல்லாக்கள் அவர்களை பாதுகாப்பார்கள் என்பதாக அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான்? அஹ்லுல்லாக்களை நீங்கள் வசீலாவாக ஆக்குவீர்களே, ஆனால் அதை நான் கபூல் செய்கின்றேன். உன்னுடைய வணக்கம் அது கபூல் ஆகலாம், கபூல் ஆகாமலும் இருக்கலாம். ஆனால் அல்லாஹ்விடத்திலே மக்பூலான அஹ்லுல்லாக்கள் அவர்களை நாம் வசீலாவாக ஆக்குகின்ற பொழுது அல்லாஹ்விடத்திலே அது கட்டாயம் மக்பூலாக ஆகிவிடுகின்றது. நண்பர்களே, அதனால் இந்த திக்ர் மஜ்லிஸ், மஹ்ஃபிலே திக்ர் என்று எழுதப்பட்டிருக்கக்கூடிய அவர்களுடைய சன்னிதானத்திலே உட்கார்ந்து அவர்களுடன் அமர்ந்து அல்லாஹ் அல்லாஹ் என்று நாம் சொல்லக்கூடியதை ஒரு பாக்கியமாக கருதுங்கள். சொன்ன இல்லைங்களா? அந்த நாளை நினைச்சு பார்க்கிறோம், அந்த வேலைக்கிழமையை நினைச்சு பார்க்கிறோம். அந்த ஞாயிற்றுக்கிழமை மதியானம் 12 மணியிலிருந்து ஒரு 1 மணி, 1:15 மணி, 1:30 மணி வரை பாங்கு சொல்லுகின்ற வரை ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சர்க்காருடைய ரூமுல அந்த ஒரு நாள் மட்டும் 1 மணி நேரம் தாலீமிற்காக வேண்டி அழைப்பார்கள். அந்த நாட்களை நினைவு கூறுகின்றோம். ஒரு நாள் அந்த இடத்துல ஒரே ஒரு நாள் வந்தவரும் கூட நாளைய மறுமையிலே கேவலப்பட மாட்டார். அன்பர்களே, يوم يعض الظالم على يديه ويقول يا ويلتى ليتني اتخذت سبيلا. அது அல்லாஹ் சொல்றான், யௌம யஅதுல் ஸாலிமு அலா யதைஹி வ யகூலு யா லைதனி இத்தஹல்து மஅர் ரசூலி சபீலா யா வைலதா லைதனி லம் அத்தஹிது ஃபுலானன் கலீலா. அங்க வந்து சொல்றான் அவன், இந்த நல்லடியாரை நான் என்னுடைய நேசராக நான் ஆக்கி கொண்டேன் இல்லையே என்று அந்த மறுமையில வந்து அவன் கஷ்டப்பட்டு கையை கடிச்சுக்கிட்டு அழுவான அந்த கூட்டத்தில் அல்லாஹ் நம்மளை ஆக்கவில்லை. நம்மை அல்லாஹ் இந்த உலகிலேயே அஹ்லுல்லாக்களுடன் அல்லாஹ் ஆக்கி வைத்து
அன்பர்களே, மகான்களுடன் நம்மை ஆக்கி வைத்து நீங்கள் சீதேவிகள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் அன்பர்களே. அதனால் அதை நாம் பயன்படுத்த வேண்டும். எப்படி பயன்படுத்துறது அன்பர்கள்? ரொம்ப பெரிய விஷயம் அல்ல, ரொம்ப பெரிய விஷயம் அல்ல. சொன்னாங்க, இதுமா ஒரு சம்பவம் சொல்லுவாங்க. கௌஸ் நாயகத்துடைய காலத்தில் ஒரு மனிதர் வஃபாத் ஆகிவிட்டார். அவருடைய மகனார் வர்றார். அவர் கஷ்பு அவருக்கு இருக்குது. அவர் வந்து சொல்றார், எஜமானே, என்னுடைய தந்தையை நான் பார்த்தேன், என்னுடைய தந்தையை நான் பார்த்தேன். அவர் நரகிலே வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றார். எஜமான இடத்துல வந்து முறையிடுறது எதுக்காக அன்பர்களே? இது பெரிய பாடம். சுவனத்திலிருந்து நரகத்திலிருந்து சுவனபதிக்கு இங்கே அமர்ந்து கொண்டு பூமிக்கு மேலே அமர்ந்து கொண்டு இறை நேசர்கள் அவர்களுடைய தகுதியை மாற்றக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் அஹ்லுல்லாக்களுக்கு கொடுத்திருக்கின்றார் என்பதை இந்த சம்பவத்திலே அல்லாஹ் காண்பிக்கின்றார். வந்து சொல்றார் அவரு, எஜமானே, என்னுடைய தகப்பனாரை பார்த்தேன், கனவுல எனக்கு காமிக்கப்பட்டுச்சு, நரகத்தில் இருக்கிறார். அமைதியா இருக்கிறாங்க எஜமா. சொன்னாங்க, அவர் என்கிட்ட முறியீது வாங்கி இருக்கிறாரா? இல்ல எஜமானே. சரியா திக்ர் மஜ்லிஸ்க்கு வந்திருக்கிறாரா? இல்ல எஜமானே. எதுவுமே இல்லை. உங்களை பார்த்ததும் இல்லை, உங்களுடைய மஜ்லிஸிலே வந்து அமர்ந்ததும் இல்லை. அன்பர்களே, கவனியுங்கள், அஹ்லுல்லாக்கள் அவர்களுடன் ஒரு சனப்பொழுது அமர்வதனுடைய பாக்கியம் என்பதை என்னவென்பதை கௌஸ் நாயகம் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். கடைசியா கேட்கிறாங்க, சரி பரவாயில்லை, என்னுடைய கான்கா இருக்குதே அந்த பக்கம் அந்த தெருவில் அவர் போயிருப்பாரான்னு கேட்கிறாங்க. அப்ப அந்த மனிதர் சொல்கிறார், ஆமாம் நாயகமே, என்னுடைய வீடு இங்க பக்கத்துல தான் இருக்குது. அதனால ஏதோ ஒரு முறை உங்களுடைய கான்கா எங்கே இருக்கின்றதோ அந்த தெருவின் வழியாக என்னுடைய தந்தை கட்டாயம் சென்றிருக்கின்றார் என்று சொல்கின்ற பொழுது அல்லாஹ்விடத்திலே சொன்னார்கள், யா அல்லாஹ், ஏ கான்கா எங்க இருக்குதோ அந்த தெருவில் நடந்து போன ஒருத்தர் நரகிலே இருப்பதை என்னால் பொறுத்து கொள்ள முடியாது என்று சொல்லி அவரை நரகிலிருந்து விடுதலை செய்தார்களே, அவர்களுடைய சாந்தாருடன் நாம் அமர்ந்திருக்கின்றோம். அன்பர்களே, இதை பாக்கியமாக கருதுங்கள். அல்லாஹ்விடத்தில் நம்ம துஆ கேட்கிறோம், யா அல்லாஹ், நம்மை மட்டுமல்ல நம்முடைய பிச்சளங்களும் நம்முடைய பிள்ளைகளும் நம்முடைய பேரர்களும் பேரர்களின் பிள்ளைகளும் அவர்களுடன் அமரக்கூடிய பாக்கியத்தை யா அல்லாஹ் எங்களுக்கு தந்தருள் புரிவாயாக என்று நாம் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்க வேண்டும். அன்பர்களே, வாரத்தில் ஒரு நாளே சிறிது நேரம் அவர்களுடன் அமர்ந்து அல்லாஹ் அல்லாஹ் என்று அல்லாஹ் நம்மை சொல்ல வைக்கின்றார் என்று சொன்னால் அன்பர்களே, இந்த பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு 100 ஆண்டு வழங்க வேண்டும். அவர்களுடன் அமர்ந்து திக்ர் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் 100 ஆண்டு வழங்க வேண்டும். இதை அல்லாஹ் கபூல் செய்ய வேண்டும். அவர்களுக்கு நீண்ட ஆயுளை அல்லாஹ் வழங்க வேண்டும். ஆஃபியத்தான வாழ்க்கையை அல்லாஹ் வழங்க வேண்டும். அவர்களுடன் ஒவ்வொரு வாரமும் அமர்ந்து திக்ர் செய்யக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் வல்ல ரஹ்மான் அஹ்லுல்லாக்களுடைய பெருமானாருடைய வசீலாவின் காரணமாக நமக்கு நசீபாக்கி தருவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.